மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கந்தவேல் ஹோம் இன்டீரியர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் மதகடிப்பட்டு என்ற ஊரில் தான் நம்ம பேனல் ஒர்க் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் கிரே அண்டு பிங்க்கு கலரில் பண்ணியிருப்போம். ஒரு வார்ட்ரோப்பு, கிச்சன், டிவி யூனிட் பண்ணியிருப்போம். கஸ்டமர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்குறீங்க. பிவிசியாக யூபிவிசி பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க. பிவிசிக்கு அடுத்த மாடல் தான் யூபிவிசி. அது பார்த்தீங்கன்னா பிவிசி லேம்பாக இருக்கும், யூபிவிசி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். யூபிவிசிலே 2 விதமான மெட்டீரியல் இருக்குது, நார்மலும் இருக்குது, ஹெவியும் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணால் அது ரேட்டு வித்தியாசம் மாறும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம டக்கிஷ் ப்ளூ கிரே பண்ணியிருப்போம். டக்கிஷ் ப்ளூவில் கண்ணாடி போட்டு மிரர் போட்டு பண்ணியிருப்போம். சிங்க்குக்கு கீழே டபுள் டோர் பண்ணி கொடுத்துருப்போம். சிங்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட் வைக்கிற மாதிரி கட்லரி ஒன்று, ட்ராலி ஒன்று, ப்ளைன் பேஸ்கெட் ஒன்று பண்ணியிருப்போம். கிச்சனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேஸ்கெட் பண்ணியிருப்போம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் டைப்பில் சிலிண்ட்ருக்கு நம்ம ஃபோல்டிங் டைப்பில் டோர் பண்ணியிருப்போம். கீழே ஃபுல்லாகவே கிரே. கிச்சன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கிஷ் ப்ளூ போட்டு மிரரில் வச்சு உங்களுக்கு மிரரில் பார்த்தீங்கன்னா செக்குடு மாடலில் நம்ம மிரர் பண்ணி கொடுத்துருப்போம். கிச்சனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டமாக ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம வெறும் வாலாக தான் இருந்தது. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல்ஃபு அடிச்சு டக்கிஷ் ப்ளூ கலரில் ஃபுல்லாகவே டக்கிஷ் ப்ளூ கலரில் ஷெல்ஃப் அடிச்சு நம்ம செக்குடு கண்ணாடி டோர் மாதிரி பண்ணி கொடுத்துருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன டப்பா வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு கீழே ஸ்டோரேஜ் நம்ம கொடுத்துருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வீட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியாவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்லாம் ஃப்ரீ. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா நம்ம பெட்ரோல் சார்ஜஸ் கண்டிப்பாக வாங்குவோம். இதுக்கு முன்னாடி நம்ம வாங்காமல் இருந்திருந்தோம். இப்போ எல்லாருமே வந்து லாங்லேருந்து கூப்பிட்றதுனால கஸ்டமர் நீங்கள் பெட்ரோல் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ யூபிவிசி பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2 விதமான மெட்டீரியல் இருக்கும். இப்போ பிவிசிலையும் பார்த்தீங்கன்னா பிவிசிலையும் லைட் வெயிட் இருக்குது, பிவிசிலையும் ஹெவி மெட்டீரியலும் இருக்குது. இப்போ பிவிசி ஹெவி மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி நார்மல் ரேட் அளவுக்கு உங்களுக்கு நல்லா குவாலிட்டி வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவி அங்கேயும் பிங்க் அண்டு கிரே தான் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா யூபிவிசி கப்போர்டு ஒர்க்கில் 2 விதமான மெத்தட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பேனோ இன்ச்சஸ் போட்டு பண்ணுற கப்போர்டு மெத்தட் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசர் போட்டு பண்ணுற மெத்தட் ஒன்று. இப்போ பேனோ இன்ச்சஸ் போட்டு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரேட்டு கம்மியாக வரும். இதே நீங்கள் சாஃப்ட் க்ளோசர் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் ரேட் அதிகமாக வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் முன்னாடியே மெஷர்மெண்ட்டு எடுக்க வரவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த கொட்டேஷன் நாங்கள் கொடுத்துருவோம். நாங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தெளிவாக டீட்டெயிலாக சொன்னால் மட்டும்தான் அதுக்கு ஏற்ற கொட்டேஷன் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா கொட்டேஷனுக்கு போட்டு போயிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட்டுக்கான கொட்டேஷன் போட்டு போயிடுவாங்க. வேலை வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டைப்பு வேணாம், எங்களுக்கு சாஃப்ட் க்ளோசர் டைப்பில் வேணும்னா அது கண்டிப்பாக ரேட்டு அதிகமாக தான் வரும், வித்தியாசம் அதிகமாக வரும். ரேட்டு அதிகமாக வரதை விட உங்களுக்கு வேலையும் அதிகமாக இருக்கும். அதனால் கஸ்டமர் நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் பண்ண போகிறேன்னு தெளிவு பண்ணிங்க. இந்த மாதிரி பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.